அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பள்ளியிலேருந்து கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா மதரசாக்களுக்கும் சிரமப்படுறவங்களுக்கும் அப்படிதான் இருக்குது. அண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டி நம்ம கொடுத்ததுக்கப்புறம் அது திருப்பியும் கேட்க தான் செய்கிறாங்க. யாருமே அதோட நிப்பாட்டுறது கிடையாது. பள்ளியாக இருக்கட்டும், ஈவன் மதரசாக்களாக இருக்கட்டும், இதை எப்படி நம்ம அவங்க தன்னிச்சையாக செயல்பட முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தது. மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதரசாவாக இருக்கட்டும், ஒரு பள்ளியாக இருக்கட்டும், அந்த பள்ளிக்குன்னு சொல்லிட்டுன்னு ஒரு வருமானங்கள், நிரந்தர வருமானங்கள் இருக்கணும். அந்த நிரந்தர வருமானம் இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கடை வெட்டி விடலாம். இதுதான் மெயின் ஆப்ஷன். மற்றபடி பார்த்தீங்கன்னா, பள்ளிக்குன்னு நிரந்தர வருமானம்ன்றது வேற எந்த விதத்தில் இருக்கும்னு எனக்கு தெரியல. இல்லை நம்ம தென்னை மர தோட்டங்கள் மாதிரி இருந்தது அப்படின்னா தென்னை மர கண்ணுகள் வச்சு இது பண்ணலாம். ஆர் பள்ளிக்குன்னு சம்மந்தப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இது பள்ளிக்கு வகுப்பாக இருக்கும். சில பேர் என்னுடைய வியாபாரத்தையே நான் பள்ளிக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை இடத்த கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம பெட்டராக பண்ண முடியும் அப்படின்றது தான் இது என்னுடைய இந்த டாக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஒரு வாட்டியும் ஒரு பள்ளியிலையும் அவங்க போய் ஏலான் பண்ணுறாங்க. அந்த ஏலான் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சகோதரர்களும் தாராளமாக கொடுக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வாழ்க்கையும் பரக்கத்தாக்கி தரோம். ஸோ இப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சில பேர் கண்டினியூஸாக நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னு போகுதுன்னு வைங்களேன். ஒரு பள்ளிக்கு ஒரு வாட்டி தான் அந்த பள்ளிவாசலுக்கு போக முடியும். அவங்க திருப்பி அவங்க போனாங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் எல்லாமே இன்வால்வ் ஆகும். அண்ட் மோரோவர் இதை கலெக்ஷன் பண்ணிட்டு ஒருத்தவங்க கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் கமிஷன். ஸோ அந்த கமிஷன் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவங்களோட உழைப்பு இருக்குது. அவங்க போகிறாங்க, வராங்க, எல்லாமே செய்கிறாங்க. பட் இதை எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசிச்சு பார்த்தது. அப்படி இருக்கும்போது என்ன அப்படின்னா, நம்ம இன்ஷா அல்லாஹ் எப்படி பண்ணணும்னா, ஒரு 4 வாரம் இருக்கு. ஒரு மாசத்துக்கு மினிமம் 4 வாரம் வருது ஜும்மா. அந்த 4 வாரத்துல ஒரு வாரத்தை எல்லா பள்ளிகளிலிருந்தும் மொத்தமா எடுத்து கலெக்ஷன் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணணும்னா, தேவைப்படக்கூடிய பள்ளிகளுக்கு நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த கலெக்ஷன் பண்ற அமௌண்ட் ஆல்மோஸ்ட் ஒரு 2 lakhs வருது, இல்லை 3 lakh வருது, இல்லை crore கணக்கில் வருது. அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம எங்கே தேவைப்படுது அங்கே நம்ம கரெக்டான பள்ளிகளுக்கு அதை கொடுத்து ஒன் டைமாக இருக்கணும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இப்போ ஒரு கடை கட்டுறாங்க பள்ளி அப்படின்னாக்கா, அந்த கடைக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக நம்ம கொடுக்கலாம். ஆனால் கட்ட போகிறது அவங்க பார்ட்டாக தான் கட்ட போகிறாங்க. ஃபேஸ் பை ஃபேஸ் தான் அவங்க கட்ட போகிறாங்க. அப்படிங்கும்போது அவங்க என்னென்னா, இதை கலெக்ட் பண்ணக்கூடியவங்க இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு ஒரே இதில் கொடுத்தாலும் கொடுக்கலாம். இல்லை எங்கே இமீடியட் தேவைகள் இருக்கோ அந்த இடத்துல கொடுத்து அந்த வருமானத்தை பெருக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ கடை கட்டுறது அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நான் சொன்ன மாதிரி தான் இப்போ தென்னங்கன்று இல்லாட்டி தேக்கு இல்லாட்டி அது பள்ளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வாங்கி அந்த பள்ளிக்கு வருமானமே கிடையாது, இந்த மாதிரி ஏலான் பண்ணி தான் அவங்களுக்கு வருமானமே இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒவ்வொரு மாசமும் இந்த மாதிரி தான் இருக்கு, அந்த பர்டிகுலர் இடத்துல வாழக்கூடிய மக்கள் எல்லாமே கொஞ்சம் சிரமத்தில் தான் இருக்காங்க, இல்லாட்டி அவங்களுக்கு வருமானம் அன்னன்னைக்கு உள்ளது தான் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இன்ஷா அல்லாஹ் அவங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு நிரந்தர வருமானம் பள்ளிக்கு வரக்கூடியதாக இருந்ததுன்னா அந்த பள்ளியில பைத்துல் மால் கிரியேட் பண்ணலாம். தேவைப்படக்கூடியவங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். இதுல உள்ள பெரிய இடைஞ்சல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தான். ஏன் அப்படின்னா, இவ்வளவு நாள் அவங்க நிர்வாகியா இருந்துட்டாங்க. இதை எப்படி நம்ம விட்டுட்டு போறது, இதை எப்படி நான் இன்னொரு நிர்வாகி கிட்ட போய் கேட்கறது அப்படின்னு கூச்சமா இருக்கும். இல்ல அந்த கொடுக்கக்கூடிய நிர்வாகி நான் ஏன் உனக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்ல இந்த ஒரு ஊருக்குள்ள இது இல்லாட்டி இந்த ஒரு கிளைகளுக்கு உள்ள வித்தியாசங்கள், இப்படி மன கஷ்டங்கள் சில பேருக்கு இருக்கலாம். ஸோ அதை உடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்கு. இது எல்லாமே ஒரே
யூனிட் தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது வந்துட்டு இப்போ நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜமாத்துல் உலமா கிட்ட தான் இருக்கு. அதாவது எல்லா இமாம்களும் இதுல ஒன்று சேரணும். அந்த இமாம்கள் கையில தான் வந்துட்டு இது பொறுப்புகள் கரெக்டாக இருக்கணும். ஸோ நான் இமாம்கள் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் இருக்கு, நம்ம இன்ஷால்லா அதை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஆனா இது வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த இமாம்கள் இதுல எடுத்தா மட்டும்தான் அது வந்துட்டு சாத்தியப்படும். இல்லை எங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்கு, பணத்துல நாங்க கையாளுறதுக்கு எங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இமாம்கள் பின்வாங்கினாங்க அப்படின்னா, ஆர் எந்த மஸ்ஜிதோ வந்துட்டு அவங்க வந்துட்டு எங்களுக்கு நாங்க எப்படி வர்றதே 4 வாரத்துக்குள்ளதான் வருது, அந்த இதுல ஒரு வாரத்தை நாங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா, அவங்க காசாக்கு எல்லாம் துவா செய்யறதே வந்துட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் கதறுவேன் அழுவேன் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவுமே சிரமமா இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து தனிப்பட்ட முறையில யாருமே பண்ண முடியாது. இது வந்துட்டு இட்ஸ் லைக் இது வந்து எப்படி இருக்க போகுது பார்த்தீங்கன்னா, ஒரு இமாம்கள் கீழே தான் நம்ம எல்லாமே அமைய போகுது. இமாம்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுல பார்க்கலாம்.